ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்கள் டேக் ஹோம் சேலரி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன மேட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2026 நியூ லேபர் லா கோடு படி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க கோட் ஆன் வேஜஸ் ஆக்டில். அதாவது உங்களோட டோட்டல் சேலரியில் 50% ஆஃப் சேலரி வந்து உங்களோட பேசிக் அண்ட் டிஏ இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எப்படி டேக் ஹோம் சேலரி கம்மியாகும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட சேலரி இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி 10,000 இருக்குன்னா, அதில் வந்து பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் ஒரு 3,000, ஹெச்ஆர்ஏ ஒரு 2,000, கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் ஒரு 5,000. இந்த காம்பனண்ட்டை கம்பெனி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். டோட்டலாக 10,000 சேலரி. இதில் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் பேசிக் அண்ட் டிஏ. இப்போ 12% ஆஃப் பேசிக் அண்ட் டிஏ எடுக்கும் போது இந்த 3,000 ருபீஸ் எடுப்பீங்க. அப்போ 12% ஆஃப் 3,000 ருபீஸ் 360 ருபீஸ் வரும். 10,000 மைனஸ் 360 ருபீஸ் பிஎஃப் காம்பனண்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 9,640 ருபீஸ் வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட பேசிக் அண்ட் டிஏ வந்து 50% இருக்கணும்னு சொல்கிறதுனால டோட்டல் சேலரி 10,000 இருக்குன்னா அதில் பேசிக் அண்ட் டிஏ 5,000 ருபீஸ் கன்ஃபார்மாக இருந்திருக்கணும், விச் இஸ் 50%. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 2,000 ருபீஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் 3,000 ருபீஸ் போட்டிருக்கேன். அப்போ 12% ஆஃப் பேசிக் அண்ட் டிஏ. இப்போ பேசிக்கோட காம்பனண்ட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து இன்க்ரீஸ் ஆகிடும், அதனால் 5,000 ருபீஸ் போட்டிருக்கேன். 12% இன்ட்டு 5,600 ருபீஸ். 10,000லேருந்து 600 மைனஸ் பண்ணிங்கன்னா 9,400 ருபீஸ். இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டேக் ஹோம் சேலரி உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரெண்ட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட் ஏப்ரல் மாதம் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ நான் பார்க்குற வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.